பார்க்க போகிறது வந்து பொட்டேட்டோ ரைஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம 2 பெரிய சைஸ் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து மசாலாவோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடாகட்டும். பேன் வந்து சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு லைட்டாக பரட்டி மட்டும் விட்டுடலாம். வெங்காயம் மட்டும் வரட்டும். கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே ரைஸில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சோண்டு வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப்